பிரியமல்ல, யாரோ ஒருத்தர் லீட் பண்ணுறாங்க, அந்த லீடர்ஷிப்புக்கு நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். எல்லாரும் லீடர்ஸாக இருக்க முடியாது, உடம்பெல்லாம் தலையாக இருக்க முடியாது, ஒரு தலை தான் இருக்க முடியும். சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட். மனைவிமாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வேதத்தில் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற வீட்டை கட்டுறது மனைவி தாங்க. புத்தி உள்ள புருஷன் வீட்டை கட்டுக்கிறாங்க அப்படின்னு வேதத்தில். புத்தி உள்ள மனைவி தன் குடும்பத்தை, தன் வீட்டை, தன் ஃபேமிலியை கட்டுகிறாள். அந்த குடும்பத்தை கட்டும்போது அந்த மனைவியை பாராட்ட கணவனுக்கு தெரிந்திருக்கு. இருக்கிற அருமையான சகோதரிகளுக்கு தேவ ஊழியனா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அழைப்புகளை கடவுள். நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானார். If you be risen with Christ. If you be risen with Christ. Part 8. பாகம் 8. ஒரு சில வாரங்களுக்கு பிறகு இந்த தேவ செய்தியை நாம் தொடருகிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானார். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது உண்டானார். நாம் ஞானஸ்நானம் பெறும்போது கிறிஸ்துவோடு கூட எழும்புகிறோம். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது உண்டானால் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும்? இது கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கொலோசையர் 4:6 வரை. From Colossians chapter 3 verse 1 to Colossians chapter 4 verse 6. About 31 verses. 31 வசனங்களில் இதை நம்ம படிக்கிறோம். கடந்த ஒரு 7 பாகங்களாக நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், இஃப் வி ஆர் ரிசன் வித் கிரைஸ்ட், நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்க வேண்டும் என்று படித்து கொண்டு வர்றோம். முதலாவது, நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் முதல் குறிப்பு, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. சீக் ஃபார் த திங்ஸ் which are above. ரெண்டாவது பார்த்தோம், பிரியமானவர்களே, பூமியில் உள்ளவைகளை அல்ல, இந்த பூமியில் இருக்கிற வெல்த்து, ஆனர், ப்ளஷர், சொத்து, சுகம், இன்பம், இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். செட் யுவர் அஃபெக்ஷன், செட் யுவர் மைண்ட் ஆன் த திங்ஸ் which are above. மூன்றாவது, அப்படி நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், கெட்ட இச்சை, தீய உணர்ச்சிகள், விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. பிரியமானவர்களே, நம்ம இடத்துல பொருளாசை என்று இருக்குமானா நம்ம விக்கிரக ஆராதனை 2வது கமாண்ட்மெண்ட்டை மீறிடும். எதையாவது நம்ம தேவனுக்கு முன்பாக வைப்போம் என்றால் 1வது கற்பனையை மீறும். பொருளாசை நம்மகிட்ட இருக்குமானா நம்ம 2வது கற்பனையை மீறும். அந்த இவைகளையெல்லாம் உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போடுங்க. 4வது குறிப்பாக பார்த்தோம். சரி, அதெல்லாம் விட்டுட்டோம். அது மாத்திரம் இல்லை, கோபம், கோபத்தினுடைய அக்கா அண்ணன், மூர்க்கம், அப்புறம் அதனால் அவங்களுக்கு ஏதாவது கேடு வர்றது, அந்த கேடில் நமக்கு ஒரு சந்தோஷம், அப்புறம் நம்முடைய வாயில் பிறக்கலாகாத தூஷிக்கிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இதையெல்லாம் நம்ம சுத்தமாக விட்டுறணும்னு பார்த்தோம். 5வது, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லக்கூடாது. ரொம்ப எளிதாக எல்லாரும் செய்கிறப்ப, ஒரு சின்ன குழந்தை கூட, இது யார் உடைச்சா, நான் உடைக்கலை,
இந்த மிட்டாயை யார் எடுத்து நான் எடுக்கலை. சின்ன குழந்தை கூட பொய் சொல்ல யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். இயற்கையாகவே பொய் சொல்கிற ஒரு சுபாவம் இருக்குது. இந்த பொய்யினுடைய தாற்பயங்கள் 7 பார்த்தோம். பிசாசு தான் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். He is the father of lies. He is the originator of lies. அப்போ பொய் சொல்கிறவங்க தங்களுடைய பிதாவாகிய பிசாசின் கிரியைகளை ஆவலாய் நடப்பிக்கிறாங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வேஷம் போடுறது கூட பொய் தான் பார்த்தோம். நம்ம வார்த்தையை புரட்டி பேசுவது அது பொய் என்று பார்த்தோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லாமல் நம்ம வார்த்தை ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை, ஆம்னு சொல்லும்போதே இல்லைங்கிற மாதிரி, இல்லைன்னு சொல்லும்போதே ஆமுங்கிற மாதிரி அப்படி ஜோடித்து பேசுகிறது பொய். மற்றவர்களுக்காக கூட ஒரு பொய் சாட்சி சொல்கிறது, பொய்யா சாட்சி சொல்கிறது, அதுவும் பொய். அதே மாதிரி ஊழியத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறது பொய்ன்னு பார்த்தோம். இப்படி பொய் பேசுகிற அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவாங்க. விபச்சாரம் செஞ்சதுனால, வேசித்தனம் செஞ்சதுனால, களவு செய்ததுனால, கொலை செய்ததுனால இல்லை, பொய் பேசினதுனால அநேக 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். பொய் என்று சொல்வது பிரியமானவர்களே விபச்சாரம், வேசித்தனம் அதற்கெல்லாம் இணையான ஒரு பாவம் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டாலும் எந்த சூழ்நிலையிலையும் பிள்ளைகள் கூட கவனிச்சுக்கோங்க. டீச்சர்ட்டையோ, ஸ்கூல்லையோ, ஃப்ரெண்ட்ஸ்லேயோ, வீட்லேயோ பொய் பேசக்கூடாது. 6வது பார்த்தோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுட்டோம்னா பழைய மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், அது மாம்சத்தின் கிரியைகள். மாம்ச மனுஷன் என்றால் பழைய மனுஷன், நம்ம ஆவிக்குரிய மனுஷன். அதனால் அந்த பழைய மனுஷனுடைய கிரியைகளை கலைந்து போட்டுருங்க அப்படின்னு பார்த்தோம். அவன் என்ன செய்யணும்? 7வது குறிப்பு பார்த்தோம், புதிய மனுஷனை தரித்துக்கொள். கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பான நம்ம கிரைஸ்ட் போல பிஹேவ் பண்ணணும், அந்த சாயலை தரித்து கொள்ளுங்கன்னு பார்த்தோம். 8வது குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு, 12ஆம் வசனத்தில் பார்த்தோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றதுண்டானால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியர். அதனால் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஃபர்பேரிங், சப்போர்ட்டிங், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மன்னிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி அதனுடைய சில பிரின்சிபிள்ஸும் நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே 9வது 14ஆம் வசனத்தில் பார்த்தோம், எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக்கொள்ள. அதான் பைண்டிங் ஃபேக்ட். கோபப்படக்கூடாது, அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எல்லாம் நல்லது. எல்லாத்தையும் அப்படி டைங் அப், அதான் டை. ஒரு பைண்டிங் ஃபேக்டர் அன்பு. அதான் 10 கட்டளைகள். தேவனிடத்தில் அன்பு, மனுஷனிடத்தில் அன்பு. தேவனிடத்தில் ஒரு அன்பு. எனக்கு தேவன் மேலே அப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு பக்தி இருக்கனால தேவனை எனக்கு பின்னால் வைக்க இஷ்டம் இல்லை. தேவனை எனக்கு பின்னால் வைக்க இஷ்டம் இல்லை. என் வேலைகளை, என் சௌகரியத்தை, என் கடமைகளை முன்னால் வச்சுட்டு தேவனை பின்னால் வைக்க இஷ்டம் இல்லை. தேவனை முன்னால் வச்சுட்டு மற்றதெல்லாம் நான் பின்னால் வைக்க நான் விரும்புகிறேன். அது என் தேவன் மேலே எனக்கு இருக்கிற அன்பு. பிரியமானவர்கள், நான் பெருமைக்காக சொல்ல, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கிறேன், பிரசங்கத்துக்காகவும் சொல்லலை. நான் தேவனை பின்னால் வச்சுட்டு என் வேலைகள், என் கடமைகள், என் பிள்ளையை பார்க்குறது, என் வேலைகளை நான் முன்னால் வைக்க விரும்பலை அப்படின்னு நான் பழகிட்டேன். உங்களை உற்சாகப்படுத்தான் சொல்லணும், தப்பாக நினைக்க சொல்லாதீங்க. ஒருவேளை உங்கள் சில தவறு என்று கூட நினைக்கலாம். பிரியமானவர்களே, பாஸ்டர்மா அவங்க ஒரு சர்ஜரிக்கு போயிருக்கும்போது 1ஆம் தேதி காலையில் அவங்க சர்ஜரிக்கு ரெடி ஆகிறாங்க. நான் இங்கேருந்து என்னுடைய ஆராதனை முடிச்சுட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு ரஷ் பண்ணேன். ஆனால் என்னுடைய ஊழியத்தை நான் முன்னாலே வைத்தேன். இப்படி எத்தனையோ சாட்சிகள் நான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பிரசங்கம் பண்ணேன். என் கடமையை நான், வீட்டு கடமையை நான் செய்யாமல் இருக்கலை. ஆனால் எனக்கு என் தேவனை முன்னால் வைக்கணும். மற்ற காரியங்களுக்காக என் தேவனை நீ கொஞ்சம் பின்னால் இரு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது.
நம்ம அருமையான பிள்ளைங்க ஒருத்தர் ஒரு சின்ன ஸ்கிட் போட்டாங்க. அது திரும்ப ஒருத்தரை கூட இங்கே நம்ம ஒருத்தர் அது கேர் கேம்பில் போட்டாங்க. அப்புறம் நம்ம சபையில் கூட ஒருத்தர் போட்டாங்க. ஒரு பிள்ளை காரில் ஏசப்பா ஏற்றிட்டு போகும். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்தோடனே பின் சீட்டுக்கு போங்க, அப்புறம் அந்த சீட்டுக்கு போங்க, அப்புறம் டிக்கில் போங்க, ஏசப்பாவே இறக்கி விட்ருவோம். மற்ற வேலைங்கள்லாம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடறோம், ஏசப்பாவே இறக்கி விட்டுருவோம். தயவுசெய்து பார்த்துக்கோங்க. பிரியமானவர்களே, அந்த தேவன் மேல் உள்ள அன்பு, அதே போல் மற்றவர்கள் மேலே உள்ள ஒரு அன்பு நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டால். 10வது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடல். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம செய்கிற காரியம் சரியா தப்பா, ஒரு பீஸ் ஆஃப் காட். அந்த பீஸ் ஆஃப் காட் மஸ்ட் பி த ரெய்னிங் ஃபேக்டர். 11, நன்றி அறிதல் உள்ளவர்களாக. எவ்வளோ பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து கர்த்தரை தூக்கி எடுத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு தகர டப்பாவை எடுத்துக்கிட்டு வேலை தேடி இல்லைன்னா சினி ஃபீல்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ்க்கு வந்தேன். எங்கள் அக்கா வீடு தாசர்புரம். ஒரு தகர டப்பாவில் கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சபை ஆரம்பிக்கும்போது 7-5 பைசா கிடையாது. பிரியமானவர்களே, எல்லாம் வந்துச்சு. மைக் வாங்க காசு இல்லை. ஒருத்தர் 1500 கொடுத்தார், 1000 கொடுத்தார். 2 மைக் 1200. 2 மைக் வாங்கிட்டு வந்தோம். ஆம்பிளிஃபயர்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் இருந்த டேப் ரெக்கார்டர் தான் அன்றைக்கி முதல் ஸ்பீக்கர். அதில் டிட்டாச்சபிள் ஸ்பீக்கர்ஸ் உண்டு. அதை 2 இடத்துல வச்சுட்டு எங்கள் டேப் ரெக்கார்டர் ஸ்பீக்கர்ஸ் வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒரு லெவலியர் மைக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நண்டேத்தில் உள்ளவன்னு இருக்க வேண்டாமா? உங்களை கதை எவ்வளோ மாற்றிருக்கார். குடிச்சு கிடிச்சு தெருவில் விழுந்து கிடந்த உங்களை கர்த்தருடைய வசனத்தை தூக்க வச்சிருக்காரு. கடன் தொல்லையில் இருந்தவங்களை மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க வச்சிருக்காரு. இப்போ கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கு. அதை நம்ம 11வது குறிப்பாக பார்த்தோம். 12வது குறிப்பு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே ஆக்டிவாக இருப்பதாக, வாசமாக இருப்பதாக. அப்படின்னா என்ன இயக்குவதே, என்னை இயக்குவதே கர்த்தருடைய வசனமாக இருக்கும். என்ன இயக்குது, என்ன ஆப்ரேட் பண்ணுது, என்னை ஆப்ரேட் பண்ணுறது கர்த்தருடைய வசனமாக இருக்கும். நான் ஏன் இதை செய்கிறேன்? இப்போ நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கிறேன். ஏன் நினைக்கணும்? ஏன் அப்படி நினைக்கணும்? என்னை இயக்குவது கர்த்தருடைய வசனமாக இருக்கு. பைபிளில் சொல்லியிருக்கு. பைபிளில் சொல்லியிருக்கு. எனக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டிருக்கு. நான் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல. இயேசு சொன்னார், நான் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்டாலும் ஓய்வு நாள் எனக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. எனக்காக தான் தேவன் அந்த நாளை கொடுத்துருக்காரு. அப்போ நான் அதை என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள ஆக்டிவாக இருந்து உங்களை இயக்கணும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் 13வது பார்த்தோம். சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள், இவைகளால் ஒருவரை ஒருவர் போதிக்கணும். அந்த பாட்டில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 14வது, நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்போ பாட்டு பாடும்போது ஒரு பக்தி இருக்கணும், அதில் ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். நம்முடைய ஆடியன்ஸ் கர்த்தர். பல வசனங்கள், சங்கீதம் 149:1, 33:3, 96:1, 98:1, பிரியமானே 144:9, ஏசாயா 42:10, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடி, கர்த்தருக்கு பாடி, கர்த்தரை பற்றி பாடியல்ல. என் முன்னால் கர்த்தர் நிற்கிறார், நான் கர்த்தரை பார்த்து பாடுறேன், கர்த்தருக்கு பாடுறேன். சிங் அண்ட் டு த லார்ட் a new song. அது நம்ம டான்ஸ் ஆடுறதுக்காக இல்லை, நம்ம பக்தி பரவசம் அடைவதற்காக இல்லை. என் தேவன் அந்த பாட்டை கேட்கிறார். ரொம்ப ஆழமான உணர்வு. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் இப்படி கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி அவருக்கு பாடுங்க, அவருக்கு பாடுங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அல்ல, இது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, களியாட்டு அல்ல. சிங் அண்ட் டு த லார்ட்.
15வது குறிப்பாக நம்ம பார்த்தோம் 17வது வசனம் verse 17 point number 15 whatever you do in word or in deed நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் போபிசாஸ் அப்படின்னு சொல்லுறது அதனுடைய பொருள் என்னன்னா இதைத்தான் இயேசு விரும்புகிறாரு, இதைத்தான் இயேசு செய்ய சொல்லியிருக்காரு, இதை இயேசு அங்கீகரித்திருக்கிறாரு. இட் இஸ் டன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். Why do I do this? He has told me to do this. The Bible says. நான் செய்கிறேன், அவர் சொன்னனால செய்கிறேன், அவர் சொன்னனால நான் செய்கிறேன். எனக்கு சரி தப்பு என்றல்ல, எனக்கு சரி ஏன் சரி அவர் சொல்லியிருக்கார். I do it in his name because he has said, because he desires it, because he commands it, because it is his will. I am doing it in his name because he has said that. அதான் அவருடைய நாமத்தினால இதை செய்யுங்க. இன்றைக்கு 16வது குறிப்புக்கு வரும். நீங்கள் ஒருவேளை நம்முடைய புலனத்தில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்குள்ள தலைப்பு ரொம்ப முக்கியமான, மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அப்படி ஒரு ஸ்மைல், குறிப்பாக உங்கள் குடும்பத்தினர் இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு ஹலோ சொல்லிக்கோங்க. நல்லா ஒரு முக்கியமான வார்த்தைக்குள்ளாக நம்ம போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 16வது குறிப்பு கைட்லைன்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் ஹவுஸ் ஹோல்ட், கிறிஸ்தவ குடும்பங்களுக்கான வழிகாட்டுதல்கள். கிறிஸ்தவ குடும்பங்களுக்கான வழிகாட்டுதல்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம். 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் மட்டுமாக வாசிப்போம். from verse 18 to 21. மனைவிகளே, கர்த்தரை கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். பிரியமான 4 வசனங்கள்ல கணவன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், பெற்றோர் என்ன செய்யணும், பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 16வது குறிப்பில் 4 உபக்குறிப்புகள் இருக்கு. 14வது குறிப்பில் 4 உபக்குறிப்புகள். 16.1 மனைவிகளுக்கான வழிகாட்டுதல்கள். எல்லாம் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு ஆரம்பிச்சிருக்காங்க. மனைவிகளுக்கான வழிகாட்டுதல்கள். 16.2 கணவருக்கான வழிகாட்டுதல். 16.3 பிள்ளைகளுக்கான வழிகாட்டுதல்கள். 16 number 4 பெற்றோருக்கான லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பெற்றோருக்கான வழிகாட்டுதல்கள் அப்படின்னு சொல்லி 4 குறிப்புகளாக பார்க்குறோம். பிரியமல்ல, முதல் குறிப்பு மனைவிகளுக்கான வழிகாட்டுதல்கள். மனைவிகளுக்கான வழிகாட்டுதல்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. அதுக்கு முன்பாக குடும்பம், பல முறை நான் சொல்லியிருக்கேன், குடும்பம் என்று சொல்லுவது கணவன் மனைவியில் ஆரம்பிக்கும். பெற்றோர் பிள்ளைகளில் குடும்பம் ஆரம்பிக்கலை. அப்பா மக, அம்மா மக, அம்மா மகா, அப்பா மகா, அந்த உறவில் குடும்பம் ஆரம்பிக்கலை. அண்ணன் தம்பி குடும்பம் ஆரம்பிக்கலை. ஒரு அப்பா ஒரு மகன் தேவன் சிருஷ்டிக்கலை. ஒரு அம்மா ஒரு மகன் தேவன் சிருஷ்டிக்கலை. தேவன் என்ன சிருஷ்டித்தா? ஒரு கணவன் ஒரு மனைவி. அதான் நியூக்ளியர் ஆஃப் த ஃபேமிலி. இந்த கணவன் மனைவி என்ற உறவு சரியாக இருந்தால் எல்லா உறவும் சரியாயிடும். அம்மா அப்பா எனக்கு சின்ன வயசுல என்னை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு இந்த நான் நிலையில் இருப்பது எங்கள் அப்பா அம்மா தான் காரணம் என்பது உண்மைதான். அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அந்த அப்பா அம்மாவை வைத்து பிள்ளைய ஆரம்பிக்கலை. கணவன் மனைவி என்ற உறவுக்கு பிறகுதான் பிள்ளைகள் வந்தார். பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவு வந்தது. அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி என்ற உறவுகள் வந்தது. உறவுகள் விரிவடைந்தன. அப்போ நீங்கள் எல்லோரும் நன்றா புரிந்து கொள்ளுங்கள். நியூக்ளியர் ஆஃப் த ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதுதான் தேவனுடைய தீர்மானம். ஒரு ஆண் ஒரு பெண், ஒருவனுக்கு ஒருத்தி. ஒரு ஆணுக்கு 2-3 பெண்களும் கிடையாது, ஒரு பெண்ணுக்கு 2-3 ஆண்களும் கிடையாது. தேவனிடத்தில் ஆவி ஏராளமாக இருந்தது.
அவர் யோசித்திருந்தால் ஒரு ஆதாமுக்கு 2-3 பெண்களை உருவாக்கி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏவாளுக்கு 2-3 ஆதாம்களை அங்கே ஏதேன் தோட்டத்தில் உலாவ விட்டுருக்கலாம். ஆண்டவர் அப்படி செய்யலை. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை உருவாக்கினார், அவர்கள் மூலமாக பக்தி உள்ள சந்ததியை உண்டாக்கும்படிக்கு. பிரியமானவர்களே, கான்ஜுகல் ரைட்ஸ். கான்ஜுகல் ரைட்ஸ் என்று சொன்னால் பொதுவாக சட்டத்தில் சொல்லுவாங்க இந்த வார்த்தை, கான்ஜுகல் ரைட்ஸ். கணவன் மனைவிக்காக செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, மனைவி கணவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அது நம்முடைய கிறிஸ்தவ சட்டத்திலையும் இருக்குது, இந்து சட்டத்தில் இருக்குது, நம்ம தேச சட்டத்திலையும் இருக்குது, வேதத்தில் இருக்குது. கான்ஜுகல் ரைட்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதை முதலாவது உங்களுக்கு சுட்டி காட்டி நான் மனைவியினுடைய கடமைகள் என்ன அதுக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். 1 Corinthians chapter 7 verse 3. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பெனவலன்ஸ் அப்படின்னு இருக்கும். இன்னும் நவீன மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கான்ஜுகல் டியூட்டிஸ் என்று இருக்கும். கணவன் மனைவிக்கு என்று செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. மனைவியினுடைய அநேக தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். பிரியமானவர்களே, மனைவியினுடைய எல்லாவித தேவைகளையும், அந்த பாலின தேவைகளை கூட கணவன் நிறைவேற்ற வேண்டும். மனைவிக்குரிய கடமைகளை, அதான் கான்ஜுகல் ரைட்ஸ். கான்ஜுகல் ரைட்ஸ். ஒரு கணவனால் உலக பிரகாரமான சட்டத்தில் ஒரு கணவனால் மனைவியுடைய தேவையை சந்திக்க முடியாவிட்டால் மன விலக்கு பெறலாம். அப்போ கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை கான்ஜுகல் ரைட்ஸ் ஆர் கான்ஜுகல் டியூட்டிஸ். அதே போல பார்க்கிறோம், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். அப்போ கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வகையறுக்கப்பட்டிருக்கின்றன. மனைவிகள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வகையறுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ 16வது குறிப்பில் முதலாவது மனைவியை பற்றி பார்க்கிறோம். இந்த மனைவியை பற்றி பார்க்கும்போது நம்ம வாசித்த அந்த 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 3:18. மனைவிகளை கூப்பிட்டு சொல்றார், மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி, இது கர்த்தருக்கு ஏற்புடையது, கர்த்தருக்கு ஏற்கும்படி புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. நினச்சோம் இதில் தான் பாஸ்டர் ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சோம். நினச்சிருப்பீங்க. சரிதான், சரியான நினைப்பு தான். பிரியமானவர்கள், இந்த கல்யாண வீட்டிலலாம் சொல்லுவாங்க, மனைவி மாதிரி ஒரு புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு கல்யாணத்துக்கு முன்னால் அந்த மணமகள் அந்த பாஸ்டரை போய் பார்த்து, பாஸ்டர் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன ரெக்வெஸ்ட்மான்னு கேட்டு, இந்த கல்யாணத்தில் மனைவியை புருஷர் கீழ்ப்படிங்க, மனைவியை புருஷர் கீழ்ப்படிங்க, அதை மாத்திரம் தயவு செய்து நீங்கள் சொல்லாதீங்க பாஸ்டர், நான் ஊழியத்துக்கு நிறையா காணிக்க தர்றேன் பாஸ்டர். அப்படியாம்மா, சரிம்மா, நான் காணிக்க 10,000 ரூபா கொடுக்கலாம்னு வச்சுருக்கேன் பாஸ்டர். நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் பார்த்தேன், இந்த மனைவிகளை புருஷர் கீழ்ப்படிங்க, மனைவிகளை புருஷர் கீழ்ப்படிங்க, அதை மாத்திரம் சொல்லி, சரிம்மா நான் சொல்லலாமா அப்படின்ட்டு. இந்த பண்ணி தைரியமாக உட்காந்துருக்கு. பிரசங்கம் ஆரம்பித்த உடனே, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படியுங்க, மனைவிகளே உங்கள் புருஷர் கீழே. அந்த பிள்ளைக்கு ஒரே கோவம், நம்ம இப்போ தான் சொல்லிட்டு வந்தோம், இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி 2 நாள் கழித்து அந்த காணிக்க 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு, சொல்லிட்டோமே என்ன பண்ணேன், 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு பாஸ்டரை பார்க்க போச்சு. பாஸ்டர், நான் உங்கள்கிட்ட அப்போமே கேட்டேன், இந்த மனைவிகளை புருஷருக்கு கீழ்ப்படிங்களா, அதை பிரசங்கம் பண்ணாதீங்கன்னு கேட்டேன், நான் காணிக்க கூட தாரேன்னு சொன்னேன் பாஸ்டர், நீங்கள் ஏன் பாஸ்டர் அதையே வச்சு பேசுனீங்கன்னு. நான் என்னம்மா பண்ணேன், நீ வந்துட்டு போன கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் வந்தான், பாஸ்டர் அது நல்லா சொல்லி கொடுங்க, நான் 20,000 ரூபா தாரேன்னா. என்ன பண்ணுறது, நாங்கள் சொல்லுவோமா விட்டுருவோமா? நல்லா சொல்லணும்ல. ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களே, நிறைய பேர் இன்றைக்கி சந்தோஷமாக விட்டு போவீங்க.
எபேசியர் 5:22 கூட வாசிக்கிறோம், மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. ஒருத்தர் சொன்னாங்க, அதே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, ஒரிஜினல் என்ன போட்டிருக்கு, பவுல் தப்பா எழுதிட்டாரா அப்படின்னு கேட்டான். பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படிங்கள் 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 அப்படிங்கிறது வைவ்ஸ் நிறைய பேர் இங்கிலீஷில் ஒபே யுவர் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷில் ஒபே என்று போடலை, இங்கிலீஷில் சப்மிட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஒபீடியன்ஸ்னா என்ன, சப்மிஷன்னா என்ன? மனைவிமார் நீங்கள் உங்கள் புருஷருக்கு ஒபே பண்ணுங்க அப்படின்னு போடல. எபேசியர் 5:21 தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒபே பண்ணணும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு ஒபே பண்ணணும். ஆனால் குறிப்பாக மனைவியுடைய கடமை ஆங்கிலத்தில் சப்மிட் என்று போட்டிருக்கு. மூல மொழியில் இப்போ சப்மிட்னா என்ன, நேற்று உட்காந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். இந்த தெரியும், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணேன். இந்த ஒபீடியன்ஸுக்கும் பிரியமான சப்மிஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? The difference between obedience and submission. Submission is the act of yielding to a superior force or authority. நம்மோடு மேலானவர்களுக்கு நம்ம இணங்கி போவது, நம்ம வில்லிங்காக இணங்கி போவது. It involves willingly giving up control or power to someone else. நானா மனதார என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய ஆளுகை, கண்ட்ரோலை இன்னொருத்த கையில் கொடுக்கிறது. நானே கொடுக்கிறேன், ஏன் பவர், எனக்கு பவர் இருக்கு. ஆனால் இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி. ஸோ மனைவி லெஸ் பவர்ஃபுல் இல்லை, ஈக்குவலி பவர்ஃபுல். ஆனால் இயேசு தன்னை தாழ்த்தி பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தது போல பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஹஸ்பண்டுக்கு, தேவனால் நியமிக்கப்பட்ட ஹஸ்பண்டுக்கு தன்னுடைய பவர், தன்னுடைய அத்தாரிட்டியை விட்டு, தனக்கு பவர் இருக்கு, தனக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, மூளை இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் கணவனுக்கு இணங்கி சப்மிட் பண்ணுவது, அதான் சப்மிஷன், கிவிங் அப் கண்ட்ரோல் ஆர் பவர் டு சம்ஒன் எல்ஸ். ஒபீடியன்ஸ், ஆனால் நம்ம சொல்கிற ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல். ஒபீடியன்ஸ் இஸ் தி ஆக்ட் ஆஃப் following the instructions of or orders from someone in authority. நானா பொருள், அவர் என் மேலே அதிகாரியாக இருக்கார், அவர் நில்லுனா நிற்கிறேன், உட்காருனா உட்கார்றேன், அது என் இஷ்டம் இல்லை, அவர் சொல்கிறாரு நான் செஞ்சாகணும். அவர் என் மேலே அதிகாரியாக இருக்கார். அப்படி என் மேலே அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பேர் ஒபீடியன்ஸ். அந்த பத விளக்கத்தில் விதவுட் கொஸ்டின் ஆர் ரெசிஸ்டன்ஸ். எந்த கேள்வியும் கேட்காம, எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல், அவன் சுடுன்னு சொன்னால், அந்த கேப்டன் சுடுன்னு சொன்னால் நான் சுட்டுட்டேன், அதுக்கு மேலே ஒன்றே அதான் ஒபீடியன்ஸ். சுடுன்னு சொன்னால் சுட்டுட்டேன், அது ஒபீடியன்ஸ். சப்மிஷன் நானாக சந்தோஷமாக எனக்கு இருக்கிற பவர், ரைட்டை எனக்கு மேலே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒபீடியன்ஸ் இன்வால்வ்ஸ் ஃபாலோயிங் ஆர்டர்ஸ், கமாண்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் without necessarily having a genuine desire to do so. எனக்கு அதை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, அவன் சுடு, ஷூட், நான் சுட்டுட்டேன். I obey the orders whether I get a desire in it or not. And அதனுடைய பொருள் என்ன? In the result I am not responsible. அதான் obedience. அவன் சுடுன்னா நான் சுட்டுட்டேன், தப்பா சரியா எனக்கு தெரியாது, ஆண்டவர் சாமி ஏண்ட கேட்காது, அது obedience. Submission is about
yielding to power or authority out of respect and love for those power, with a genuine desire to follow instructions. இன்னும் அருமையாக இருக்குது. எல்லாத்தையும் விலைக்கு சொன்னால் எனக்கு அதே முடிஞ்சு போயிடும். நீங்கள் ஒபே பண்ண வேண்டாம், சப்மிட் பண்ணுங்க. ஒய்ஃபுடைய ஒரு டியூட்டி, சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட். பிரியமானவர்கள் என்ன இருக்குதான், a love for those power, என் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு இருக்கிற ஒரு அன்பு, with a genuine desire to follow instructions. அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி. ஏசு சொல்கிற, நான் ஒன்றுமே செய்யலை, அவர் போன்னு சொன்னால் போகிறேன், அவர் வர சொன்னால் வர, அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க சொன்னால் ஒப்பு கொடுக்குறேன். அதில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. With a genuine desire. Obedience refers to the act of complying with instructions. அந்த போ வா உட்கார எலும்பு, அவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவது obedience. பிரியமானவர்களே, typically stemming from an authority figure or set of laws. It implies following orders of or adhering to specific protocol. On the other hand, submission goes beyond mere obedience. தமிழில் எனக்கு வார்த்தை கிடைக்கல. ஒப்பு கொடுக்கிறதா, தன்னைத்தாமே ஒப்பு கொடுக்கிறதா சொல்லியிருக்கு. சப்மிஷன் கோஸ் பியாண்ட் மியர் ஒபீடியன்ஸ். அப்போ மூலமொழியில் என்ன பயன்படுத்தியிருக்குன்னு பார்த்தேன். ஒபே யுவர் ஹஸ்பண்ட்னு பயன்படுத்தலை, சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட். இட்ஸ் அ ஜாய். இது வாட் ஜீசஸ் டிட். இது தலையெழுத்து இல்லை, இதை நீங்களே சூஸ் பண்ணிக்கணுமா? பிரியமல்ல, யாரோ ஒருத்தர் லீட் பண்ணுறாங்க, அந்த லீடர்ஷிப்புக்கு நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். எல்லாரும் லீடர்ஸாக இருக்க முடியாது, உடம்பெல்லாம் தலையாக இருக்க முடியாது, ஒரு தலை தான் இருக்க முடியும், ஒரு தலை தான் இருக்க முடியும். பிரியமல்ல, ஒரு பெரிய முக்கியமான காரியம். குடும்பத்தில் எந்த குடும்பம் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவளுக்கு தலையா இருப்பாய். தலை உடம்பு இல்லாம இன்கம்ப்ளீட் தானே. வெறும் தலையை பற்றி பிடிச்சிட்டு போனா எவ்வளவு பயமா இருக்கும். உடம்பு இல்லாம தலை இன்கம்ப்ளீட், தலை இல்லாம உடம்பு இன்கம்ப்ளீட், ரெண்டும் சேர்ந்தா தான் கம்ப்ளீட். கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாரு, நாம் இல்லாமல் கிறிஸ்து இன்கம்ப்ளீட். என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? அப்படிதான் பைபிள் சொல்லி இருக்குது. எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இயேசு கிறிஸ்து. fills all things with all. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. நிறைவு தெரியுமா? அவருடைய நிறைவு தெரியுமா? சபை. அந்த சபை என்று இல்லத்தை அவர் இன்கம்ப்ளீட். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், அந்த நிரப்புகிறவருடைய நிறையே சபைதான். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை. சபையில் அவர் இன்கம்ப்ளீட். ஒய்ஃப் இல்லாம ஹஸ்பண்ட் இன்கம்ப்ளீட். கணிதத்தில் பார்ப்போம், காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் சொல்லி, complement angle. 60 is the complement angle for 120. 120 ki complement angle 60. 150 ki complement angle 30. 30 ki complement angle 150. That makes complete. 180 degrees. Complete. That's complement. That makes complete. கணவன் 150 வச்சுக்கோ, மனைவி 30. இல்ல ஹஸ்பண்ட் 30, மனைவி 150. தப்பே இல்லை. இல்ல 2 பேரும் 90-90, ரொம்ப நல்லது. இல்ல 80-100, ரொம்ப நல்லது. Wife makes husband complete. Without wife,
man is incomplete. Without husband, wife is incomplete. அது தலை, இது முண்டம், ரெண்டும் சேர்ந்தால் ஒரு உருவம், ஒரு ஆள். அதனால மனைவி கீழ்ப்படிவது கணவனுடைய துரைத்த. நான் சொன்னா நீ கேட்கணும். நான் புருஷன் சொல்றேன். சிலவுல ரொம்ப பரிதாபங்க, சொன்னாதான் தெரியுது. நான் புருஷன் சொல்றேன், நான் புருஷன் சொல்றேன், எல்லாம் மறந்துடுறாங்க. நான் அப்பா சொல்றேன், இல்லைன்னா இந்த பிள்ளைக்கு இது அப்பான்னே தெரியாம போயிடுது. நான் அப்பா சொல்றேன் கேட்கணும். ஏன் சொல்லி சொல்லி கேட்க வைக்கிறீங்க? பிரியமானவர்களே, இந்த துரைத்தனம் பண்ணுவது, கணவன் மனைவியை ஆண்டு கொள்வான் தேவன் சொல்லிட்டாராம். எங்கெங்க சொன்னாரு? யாருக்கா தெரியுமா? கணவன் மனைவியை ஆண்டு கொள்வான் அப்படி தேவன் சொன்னாரா? சொன்னாரா? எங்க சொன்னாரு? என்ன இப்படி பார்க்குறீங்க? கணவன் மனைவியை ஆண்டு கொள்வான். பிரியமானவர்கள், ஏதேன் தோட்டத்தில் சொன்னார். ஆமாம். எப்போ சொன்னார்? அவங்கள சபிக்கிறதற்காக சொன்னார். 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிங்க வசனம். அவள் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பிரியமான, உண்மையா தேவன் தான் சொன்னாரு. எந்தெந்த வீட்டில் புருஷன் மனைவியை ஆளுகை செய்கிறானோ, ரூல் பண்றானோ, அந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு, அந்த வீடு சாபத்துக்குள்ளாக இருக்கிற வீடு. கணவன் மனைவியை ரூல் பண்ணுவது கொடுக்கப்பட்ட சாபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் த லார்ட்ஷிப். புதிய ஏற்பாட்டில் லீடர்ஷிப். கணவன் மனைவிக்கு தலையா இருக்கணும். கணவனுடைய கடமைகளை பின்னால் பார்ப்போம். ஆனால் நான் சொன்னா நீ கேட்கணும், நான் புருஷன் சொல்றேன், நான் தான் ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்னு ஆண்டு கொள்வது சாபம். அதே போல் மனைவியினுடைய ஆசை கணவனை பற்றி இருப்பது அந்த பொசசிவ் நேச்சர். என் புருஷன் செத்தாலும் சரி அவன் எனக்கு தான், அந்த புருஷன் எனக்கு தான், யார் பேச்சும் கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த கணவன் மேலே அப்படி பொசசிவாக இருக்குது. அதுவும் சாபம், அதுவும் சாபம். பின்னால் வாஸ்து பாருங்க. காயினை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், ஆபேலின் ஆசை உன்னை பற்றி இருக்கும். எப்படி ஏவாளுடைய ஆசை அப்போ ஆதாமை பற்றி இருந்தது, அதே போல் காயினுடைய ஆசை ஆபேலை பற்றி இருக்கும். அதனால் அந்த விளைவு என்ன? காயின் ஆபேலை கொன்னுட்டான். அப்போ மனைவி ஆசை புருஷனை பற்றி இருந்தால் அதனால் வரக்கூடிய விளைவு என்னதான் இருக்கும்? மனைவி கொலை செய்யும். ஒரு வேளை புருஷனை கொல்லுவதற்கும் தயங்க மாட்டார். எனக்கு நீ வேற யாருக்கும் இல்லை, அப்படி ஒரு பொசசிவா இருக்கு. அதுவும் சாபம். பிரியமானவர்கள், இன்றைக்கு மனைவிமாருடைய குறிப்புக்கு வரும். முதலாவது, வில்லிங்காக என்னுடைய ரோல் இது, என்னுடைய ரோல், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ரோல், அவருடைய அத்தாரிட்டிக்கு நான் ஈல்ட் பண்ணுறேன். அது உங்களுக்குள்ள ஒரு பெருமை. அவருக்காக பயந்து கீழ்ப்படிவதல்ல. ஒரு இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எப்படி அவருடைய ரோல், கீழ்ப்படுகிற ரோல் என்ன, ஆண்டவர் இவருக்கு மனைவியாக படைச்சிருக்கிறாரு, நான் கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படுதல் என்ற சொல், நீங்கள் சப்மிஷன், அதுக்குரிய பத விளக்கம் பிரியமானல கூடுமானால் இந்த பத விளக்கத்தில் நான் கேஸில் போடுறேன். பிரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்து மகிழுங்க. அப்போ மனைவியுடைய ஒரு ரோல் 16.1.1 16.1.1 சொல்கிறாங்களே 3.0 3.0 தான் ரொம்ப ஓடிக்கிட்டுருக்கு.
2.0 3.0ங்கிற மாதிரி இது 16.1.1. மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என்றால் அதனுடைய பொருள் கர்த்தர் உங்களை கீழ்ப்படி சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுறீங்க. நீங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படி அந்த ஈக்குவாலிட்டியில் இல்லை. எனக்கு கீழ்ப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் கீழ்ப்படுகிறேன். அந்த மனுஷனுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? ஒரு அடிச்சிருவாருங்கிற பயமா, கிழிச்சிருவாருங்கிற பயமா? எதுக்காக நான் கீழ்ப்படியணும்? ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லியிருக்காரு, நான் கீழ்ப்படுகிறேன். என்னோட பெரிய பிஸ்தானா இல்லை, எதுக்காக கீழ்ப்படுகிறேன்? என்னை ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. அது உங்களுடைய ரோல், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ரெண்டாவது, நம்ம வேதத்தில் மனைவிமாருக்காக கொடுக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான கட்டளை நீதிமொழிகள் 14:1 வாசியுங்கள். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ரெண்டாவது, மனைவிமாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வேதத்தில் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பு. பில்டிங் த ஃபேமிலி, building the family, it is the responsibility of the wife. ஒரு நாள் ஒரு ஹஸ்பண்ட் சொன்னாராம், நான்லாம் இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் தலையிட மாட்டேன், நான் பெரிய காரியங்கள் மட்டும்தான் நான் பார்ப்பேன், சின்ன சின்ன காரியங்கள்லாம் நான் தலையிடுவேன், இல்லை அவள் பார்த்துக்குவா அப்படி. என்னங்க சின்ன சின்ன காரியம்? இந்த வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும், இந்த வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும், என்ன கர்டன் பண்ணணும், என்ன மாதிரி ஃபன், இதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், இதெல்லாம் சின்ன சின்ன காரியம், அதெல்லாம் அவள் பார்த்துக்குவா. இப்போ நீங்கள் அதை பற்றி நானும் பெரிய காரியங்கள் என்னங்க பெரிய காரியம்? யார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் எப்போது நமக்கு அவைத்தலைவரை நியமிக்கணும், யார் அவைத்தலைவராக வருவாங்க, இதெல்லாம் பற்றி தான் நான் கவலைப்படுவேன். நான் வீட்டை கட்டுறது மனைவி தாங்க, குடும்பத்தை கட்டுறது கணவன், பிள்ளைகள். பிரியமானவர்களே, இந்த பொறுப்பு வேதத்தில் இந்த மனைவிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. புத்தியுள்ள புருஷன் வீட்டை கட்டுகிறான் அப்படின்னு வேதத்தில் எழுதலை. புத்தி உள்ள மனைவி தன் குடும்பத்தை, தன் வீட்டை, தன் ஃபேமிலியை கட்டுகிறாள். நீதிமொழிகள் 31 அதிகாரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிலருக்கு மனனமாக தெரியும். அதை வேகமாக வாசித்து, அந்த ஒரு வேத பகுதியை வேகமாக வாசித்து கடந்து போகிறேன். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். அவள் மனைவி உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் புருஷனுக்கு தீமை அல்ல, எது புருஷனுக்கு நன்மையோ அதே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை வீட்டை மாத்திரமல்ல, சிறுமையானவர்கள் மேல் சிந்தை உள்ளவளாய் இருக்கிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கான். இதெல்லாம் வீட்டில் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன்ல கதை. நீ என்னப்பா செய்யற? அவன் எல்லாத்தையும் பார்த்துக்க. நீ என்ன செய்யற? அவன் அங்கே பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருக்கான், இல்லை எம்சியாக இருக்கான், எம்எல்ஏ இருக்கான், எம்பியாக இருக்கான், இல்லை மினிஸ்டராக இருக்கான், ஏதோ இருக்கிறான். அவன் நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த மாதிரி கோர்ட்டில் சொல்கிறது, இந்த மாதிரி ஊர் தலைவராக அவன் அந்த போஸ்ட்டுக்கு போயிட்டான். அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கும்போது
நான் சொல்கிறேன், இந்த மனைவியின் நிமித்தம் பேர் பெற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு ஈக்குவலாக இல்லை, நல்ல பேர் அவனுக்கு. அவன் தொழிலில், அவன் வேலை ஸ்தலத்தில், அவன் பணித்தளத்தில் அவனுக்கு நல்ல பேர். அந்த வீட்டை கட்டுகிற பொறுப்பு அந்த பெண் எடுக்க. பிரியமானவர்களே, வாசிங்க. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவங்க பிள்ளைங்க எங்க அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடையாது. பாக்கியவதி அப்படின்னா என்வியபிளி ஹாப்பி. எங்க அம்மாவை நினைச்சா பொறாமையா இருக்கு. அப்படியா? வருத்தமா இல்லை, கோபமா இல்லை, பாக்கியவதி. அப்படி செய்கிறாங்களே எங்க அம்மா. பிள்ளைகள் எழும்பி தாயாரை பாக்கியவதி என்பார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அது புருஷனுடைய கடமை. இவ்வளவு அவ செஞ்ச பிறகு நீ என்ன செய்யறன்னு கேட்பேன் பாருங்க. முட்டாள்கள், நன்றி இல்லாதவங்க, புத்தி இல்லாதவங்க, என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லி. இவ்வளோ ஒரு மனைவி செய்தும் நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறேன்னா முட்டாள்னு சொல்லவா, அறிவில்லாதவன் சொல்லவா, புத்தி இல்லாதவன் சொல்லவா, என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறா, எவ்வளோ கஷ்டப்படுறா, எவ்வளோ பாடுபடுறா, இந்த வீட்டை கட்டுவதற்கு, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளை சீர்படுத்துவதற்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறா, ராத்திரியெல்லாம் எப்படி முழிச்சிருக்காங்கிறத பார்க்கிற கணவனுடைய ஒரு கடமை அவளை பாராட்ட வேண்டும். உனக்கு ஈக்குவல் யாரும் இல்லைம்மா. மனதார யார் யாருக்கு மனைவியை பார்த்து உனக்கு ஈக்குவல் யாரும் இல்லைன்னு சொல்ல தெரியுமோ அந்த குடும்பம் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எங்கள் அம்மா மாதிரி கிடையாது, இவ்வளோ மாதிரி கிடையாது, அவ்வளோ மாதிரி கிடையாது, எங்கள் வீட்டில் இவங்கள மாதிரி கிடையாது என்று நீ சொல்லுகிற வரைக்கும் உன் வீட்டில் சாபம் படுத்திருக்கும். மனைவிமார் சோம்பலாக இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பம் கட்டப்படாது. இன்றைக்கு தீர்மானிச்சுக்கோங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் மனைவிக்குள்ள ஒரு கடமை, உங்கள் குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பு எனக்கு. அந்த குடும்பத்தை கட்டும்போது அந்த மனைவியை பாராட்ட கணவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தை போதும். இந்த 12லேருந்து வாசித்த அந்த எல்லா வசனங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பு அந்த புருஷனுடைய அந்த ஒரு வார்த்தை. நான் பார்க்குறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ. இன்றைக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். எவ்வளோ பேர் குணசாலியான ஸ்திரீ இருக்கலாம், ஆனால் நீ எல்லாரிலும் விலையேறப்பட்டவன். இது ஹஸ்பண்டுடைய கடமை. பெரிய மேல தொடர்ந்து வாசியுங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அவளுடைய செய்கைகள் இருக்கிற அருமையான சகோதரிகள்கிட்ட தேவ ஊழியனா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவளுடைய செய்கைகள் வெளியே ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, அந்த பிள்ளைகள் அவர் வேலைக்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது, அங்க பார்க்கிறவங்க அங்க அவளை புகழணும். இவங்க அம்மா மாதிரி வராதுப்பா, இவங்க அம்மா மாதிரி வராது. அவளுடைய செய்கைகள் வாசல்களில், அவ வீட்டு வாசல் அல்ல, வெளியே எல்லா வீடுகளிலும்
அவளுடைய செய்கைகள் வாசல்கள் அவளை புகழ கடவுள். ஆனால் அங்கே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம், ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி சொல்கிறேன். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பெண்களுக்குள்ள கடமைகள் நேற்று உட்கார்ந்து எடுத்தேன், 9 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அப்போ புருஷனுடைய கடமை பயப்படாதீங்க, அதுவும் 9 பாயிண்ட் இருக்கு. பெண்களுடைய கடமை 9 பாயிண்ட். என்னது? முதலாவது கணவனுக்கு தன்னை கீழ்ப்படுகிறாள், 2வது வீட்டை கட்டுகிறாள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழுகிறது. ஆனால் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது உங்களுக்கு சுட்டி காட்டி இப்போ ஜபிக்க போகிறேன். கச்சித்தமானால் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமையானால் 7 குறிப்புகள் இருக்குது. ஜபத்தோடு கூட வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா ஹஸ்பண்டும் இணைந்து வருது, பிள்ளைகளுடன் இணைந்து வருது. பிள்ளைகள் எழும்பி எங்கள் அம்மா பாக்கியவதின்னு சொல்லணும், எங்கள் அம்மாவால் தான் நாங்கள் இப்படி இருக்கோம்னு சொல்லணும். நீங்கள் பிள்ளைகள் வெளியே போய் நீங்கள் பிஹேவ் பண்ணுறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரை தேடி கொடுக்கணும். பிள்ளைகள் இந்த வெளியே உள்ள பிஹேவியர், கடந்த நாட்கள் நான் தகப்பனை பற்றி சாட்சி சொன்னேன். அந்த பையனுடைய ப்ரொஃபஸர், உங்கள் அப்பா யார் நான் பார்க்கணுன்னு வர்றாரு. அந்த பொண்ணுடைய ப்ரொஃபஸர் அந்த அப்பாட்ட வந்து சொல்கிறாரு, இட்ஸ் a privilege to teach your daughter அப்படின்னு சொல்கிறாங்க. வாசல்களிலே புகழப்படுகிறது. வெளியே பேசணும் பிள்ளைகள், அப்படி நீங்கள் நடந்துக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அதுக்கு ஹஸ்பண்ட், சில்ட்ரன், குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, மாமியார், மாமனார், எல்லாரும், தாத்தா பாட்டி எல்லாரும் கவனிங்க. ரொம்ப முக்கியமானது அவர் தன் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு. என்ன தெரியுமா? அந்த கடைசி வசனம் திரும்ப வாசிங்க. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அதை கொடுக்காம விட்டீங்கன்னா அவங்க குடும்பத்தில் சாபம் இருக்கும். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவள் ராத்திரிலாம் தூங்காமல் இருக்கா, அவள் கை ராட்டினத்தை சுற்றுது, அவள் வியாபார கப்பலை போல இருக்கா, அவள் எல்லாருக்கும் படி அளக்கிறா, வேலைக்காரங்களை மேனேஜ் பண்ணுறா, எல்லாம் சேரால. ஹஸ்பண்ட், சில்ட்ரன், அந்த ஸ்திரீயினுடைய செய்கைக்குரிய பலனை, கிஃப்டை, give her the gift due unto her. Give the gift due unto her. அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் அந்த கிஃப்டை கொடுங்க. அவளுடைய செய்கைக்கு நீங்கள் எப்படி பாராட்டணும், என்ன வாங்கி கொடுக்கணும், அந்த மம்மிக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படியணும். அந்த மம்மி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அந்த மம்மிக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் ஒய்ஃபுக்கு நான் என்ன செய்கிறது, அதெல்லாம் இருக்கணும். குணசாலியான ஸ்திரீ, ராத்திரி எல்லாம் தூங்கக்கூடாது, அவள் நூக்கணும், அவள் வேலைக்காரிக்கு படி அளக்கணும், அவள் தான் வீட்டு காரியங்களை பார்க்கணும், எல்லாம் செய்யணும். ஹஸ்பண்ட், give unto her the gift for her hands. அதை ரெகக்னைஸ் பண்ணாமல் போயிடாதீங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் போயிடாதீங்க. உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கி 2 கடமைகளை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று சப்மிஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், ரொம்ப அருமையானது. அது நீங்கள் தாழ்ந்து இருக்கிறதுனால இல்லை, பிரியமானவர்களே, நீங்கள் அவங்களுக்கு சமமாக இருந்தாலும் உங்களுடைய ரோல் இதுங்கிறதுனால அவங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக ஈல்டு பண்ணுறது தான் அங்கே சொல்லியிருக்கு. மனைவி மாதிரி உங்கள் புருஷருக்கு சந்தோஷமாக இணங்கி போங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் புருஷன் மாதிரி உங்கள் மனைவி மேலே ஆளுகை செலுத்தாதீங்க, அது சாபம். உங்கள் மனைவி மேலே ஆளுகை செலுத்தாதீங்க, அது சாபம். மனைவி மாதிரி உங்கள் புருஷன் மேலே பொசசிவ் வராதீங்க, அது சாபம். ரெண்டுமே சாபம் தான். இட்ஸ் நாட் லார்ட்ஷிப். ஹஸ்பண்ட்ஸ் மஸ்ட் ஹேவ் லீடர்ஷிப். அதே மாதிரி இட்ஸ் நாட் யுவர் டிசையர் ஆன் ஹிம், இட் இஸ் யுவர் லவ் ஆன் ஹிம், யுவர் சப்மிஷன் டு ஹிம். யுவர் டிசையர் ஆன் ஹிம் மே லீட் டு ஹிஸ் டெத். கைனே ஆசை ஆபேலை பற்றி இருப்பது, ஆபேலை ஒரு நாள் நீ கொலை செய்வதற்கு ஈடுவாக போயிடும். வெறும் சண்டை சச்சரவுக்கு ஈடாக போயிடும். ஏங்க இன்னைக்கு ஏங்க பேச, ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணுறேன், நான் சொன்னபடி தான் செய்யணும், ஒரே போராட்டம். இல்லை, it's not your desire on him, it is your love to him. ரெண்டாவது, சிஸ்டர்ஸ், நீங்கள் வீட்டை பில்ட் பண்ணுங்க.
ஹஸ்பண்ட்ஸ் சில்ட்ரன் அதை ரெகக்னைஸ் பண்ண, அதை அப்ரிஷியேட் பண்ண, அதுக்கு சாட்சியாய் விளங்க தீர்மானிங்க. தொடர்ந்து கச்சித்தமானால் வேதத்தில் சொல்லப்பட்ட கான்ஜுகல் ரைட்ஸை கர்த்தர் கொடுக்குற கிருபையின்படி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். குறிப்பாக பெற்றோர் பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் எளிமை நின்று கர்த்தர்ட்ட இந்த கிருபையை கேட்போம். ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு அதிகமாக நீர் பெருக பண்ணும். நான் அநேக குறிப்புகளுக்குள்ளாக கடந்து போக விரும்பலை. இதை உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் நான் பதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒருவேளை நீங்கள் ஃபேமிலியாக இருப்பீங்கன்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், உங்களுடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஜெபிங்க. என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும். உங்கள் பக்கத்தில் ஒரு குடும்ப உறுப்பினர் இருப்பாங்கன்னா கையில் பிடிச்சிக்கோங்க. சில்ட்ரன் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஃபேமிலியோடு கூட இருப்பீர்களாண்ணா, நம்ம அப்படி இன்றைக்கி உட்காரல, இருப்பீங்களாண்ணா பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. எங்கள் அம்மா செய்கிறத நான் ரெகக்னைஸ் பண்ணணும் ஆண்டவரே. அவங்க கையின் பலனை அவங்களுக்கு நான் கொடுக்கணும் ஐயா. எங்கள் அம்மாவுடைய கையின் பலனை அவங்களுக்கு கொடுக்கணும். என் மனைவியினுடைய கையின் பலனை அவளுக்கு கொடுக்கணும். நான் கொடுக்க தவறி இருக்கிறேன்னு மன்னியும். கேளுங்க, நான் கொடுக்க தவறி இருக்கிறேன்னு மன்னியும். அவள் கரத்தின் கிரியை அவள் பலனை அவளுக்கு கொடுங்க. அவள் கரத்தின் கிரியின் பலனை அவளுக்கு கொடுங்க. தீர்மானிங்க, தீர்மானிங்க. ஊரபா நமரபா சன மகரபா கரபா. எங்கள் அம்மா செய்திருக்கிறேன். ஒருவேளை எல்லா குடும்பத்திலையும் அம்மா அப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்கள் அம்மா அப்படி கஷ்டப்பட்டிருந்தா அதுக்காக கடவுளை தேங்க் பண்ணுங்க. அவங்க அம்மா அப்படிப்பட்ட ஒரு அம்மாவாக இருக்க ஜெபிங்க. உங்கள் மனைவி அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருக்க ஜெபிங்க. இங்கே இருக்கிற சகோதரிகள் ஜெபிங்க. நான் இப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருக்க வேண்டும், நான் இப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனைவியை உடையவர்கள் தீர்மானிங்க. அவளை ஹல்லேலூயா, அவளை நான் சொல்லுவேன், உன்னை போல வேற யார் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு அதீன மக்கரபா, உனக்கு ஒப்பா யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவளை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விதமாக அப்ரிஷியேட் பண்ண ஆண்களுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. புருஷன்மாருக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஊரபா நமாரபா சன்னகரதி நமக்கரபா. இந்த குடும்பத்தை கட்டுகிற தாயாருக்காக, மனைவிக்காக பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தீர்மானிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஊரீஷ நகரதீன முக்கரபால ராஷ்டிரநதீன மக்கரப. குடும்பங்கள் கட்டப்படும். குறிப்பாக மனைவிமா கணவன்மாருக்கு இணங்கி போக, குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர்மா நமக்காக ஜெபிப்பாங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் கர்த்தாவே, கர்னல் சபையில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக தேவ சமூகத்தை நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. குடும்பமாய் கர்த்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வசனங்கள் ஆண்டவரே, அதனுடைய கர்த்தாவே வல்லமையின்படியே கர்த்தாவே எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாய் நாங்கள் உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவை கேட்டது போல ஆண்டவரே, மனைவிமார் தங்களுடைய கடமைகளை, தங்களுடைய கர்த்தாவே இயேசுவை செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவரே முறைப்படியே கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே எல்லாவற்றிலேயும் நடந்து கொள்ள கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்க. இதே போல கணவன்மாருங்க தாவை உம்முடைய வசனத்தை முன்னிட்டு ஆண்டவர் உம்முடைய அன்பை முன்னிட்டு ஆண்டவரே எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரே இயேசுவே சரிவர தங்களுக்கு தாவே ஆண்டவரே உம்முடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு நேராய் கத்தாவை நிறுத்தி கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் கூட கத்தாவே தகப்பன் தாயினுடைய சூழ்நிலையை, அவருடைய கத்தாவே பிரயாசங்களை கத்தாவே மதித்து ஆண்டவரை தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எவ்வளவாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேணுமோ அவங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவையில்லாத ஆண்டவரே பிரஷர்ஸ்க்கு கர்த்தர் விலைக்கு காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே ஒரு சிறு பரலோகமாய் காணப்படும்படியாய் உம்முடைய வசனத்தின்படியாய் உம்முடைய அன்பையும் கர்த்தாவே உம்முடைய புரிந்து கொள்வதையும் ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்தையும் ஆண்டவரே குடும்பங்களை நிலைநாட்டி தெய்வீக குடும்பங்களை வழங்க உதவி செய்யுங்க ராஜா. எந்தெந்த காரியங்களை குறித்து தனிப்பட்ட விதத்தில் எங்களை ஒவ்வொருவரோடும் கூட பேச வேணுமோ சபையா
இப்படியாய் கர்த்தாவே ஒவ்வொரு அங்கத்திலும் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கணவர் மனைவி ஆண்டவரே பெரியோர் கூட கர்த்தாவே குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே இயேசுவே வயது செல்லும் கூட கர்த்தாவே எல்லாரும் ஐயா இயேசுவே அங்கங்குடைய ரோலில் கர்த்தாவே நியாயமாய் நீதியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரை நிலைத்திருக்க கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை இன்னும் ஆண்டவரை எங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதை செயல்படுத்த வேண்டிய நல்ல தாழ்மையும் கிருபையும் புரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவரே இயேசுவே வெளிப்பாடுத்தணும் கர்த்தர் நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உண்மையான இருதயம் ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுங்க ஐயா. நீ சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. நம்முடைய ஜனத்துக்கு ஷாலோம் என்று சொல்லி ஆண்டவர் நீர் வாழ்த்துகிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அந்த சமாதானம் ஷாலோம் உண்டாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஷாலோம் அலைக்கும்.